உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. அலைகள் ஓய்வுதலை தான் அவரை கவனிக்க வச்ச படம். நான் ஊரில் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் லேசாக நமக்குள்ளே ஒரு கலை குணம் இருக்குது, நமக்குள்ளே ஒரு ரசனை இருக்குது, ஒரு தமிழ் ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நானே உணர்ந்த ஒரு தருணம் அது. அப்போ அந்த பாட்டாக ரிலீஸ் ஆகி எங்கெங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் தெருவுகளில் அங்கங்கே பாடும், கொலாயர் செட்டில் பாடும். உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும்ன்றான். கொய்யால கொலுசு சத்தத்தை கேட்டு ஜன்னல் திறக்குமா? நல்லா இருக்கடா சிந்தனை. நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வருங்கிறான், ஜலஸில், பொறாமையில். நல்லா இருக்கே, என்ன இப்படிலாம் எழுத முடியுமா திரைப்பட பாட்டை அப்படின்னு யார் எழுதுனது இது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ நமக்கு தெரிஞ்சது வாலி தெரியும், கங்கைமரன் எழுதுவார்னு தெரியும், பஞ்சு அருணாச்சலம் கொஞ்சம் எழுதுவார்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி கண்ணதாசன் தெரியும். வேறு கண்ணதாசன் நமக்கெல்லாம் அந்த காலத்துக்கெல்லாம் முன்னாடி போயிட்டாரு. ஸோ அது கவிஞர் வைரமுத்து அப்படின்னு தெரிய வருது. வைரமுத்து யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். வடுகப்பட்டிக்காரரு, இங்கே பிறந்தவர் தான். அவர் பச்சைபாஸ் காலேஜில் எம்ஏ படித்து முடிச்சுட்டு டைரக்டர் பாரதி ராஜாவை பார்த்து அவர் மூலமாக நிழல்கள் படத்தில் மூலமாக பாட்டு வாய்ப்பு வாங்கி இளையராஜாட்ட இது ஒரு பொன்மாலை பொழுது எழுதினவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வர 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 இருக்குது ரொம்ப. அதில் எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னென்னா, வைரமுத்து சார் கூட இது நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டுன்னு பொற்காலத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அப்போது அதை எங்களை பர்டிகுலராக சிங்கப்பூர் பிரதமர் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. அது என்ன காரணம்னு அப்புறம் சொல்கிறார், வைரமுத்து சார் சொல்கிறார். வைரமுத்து சாரையும் சிங்கப்பூர் கூப்பிட்ட நேரத்தில் வைரமுத்து சார் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் வர முடியல. நான் கிருஷ்ணராஜ் எல்லாம் போயிருந்தோம். பாட்டு பாடின கிருஷ்ணராஜ் சார் போனால் அவர் எங்களுக்கு ஒரு மெமெண்டோவெல்லாம் கொடுத்து எங்களை பாராட்டி நல்லா கௌரவிச்சார் சிங்கப்பூர் பிரதமர். அது என்னென்ன விஷயம், அவர் மறைந்த பிறகு சிங்கப்பூர் நாதன் சார் செத்துட்ட பிறகு அவருடைய ஆசை என்னென்னா, என்னுடைய கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பாடியை வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டு போடுங்கன்னு சொல்லியிருப்பார் போல் தெரியுது. பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பெரிய விவிஐபிஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அதை பார்த்தேன். பார்த்தீங்களா? அந்த பாட்டு போயிட்டுருக்கு. பார்த்தேன். அது உண்மையிலேயே சிங்கப்பூர் டிவியில் இதை காட்டுறாங்க. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டுன்னு காட்டிருக்காங்க. வைரமுத்து தேவா அவர்கள் இசையில் பாடிய பாடலை பிரதமர் அவருடைய ஆசைப்படி போட்டார்கள்னு சிங்கப்பூர் டிவியில் சொல்கிறாங்க அன்றைக்கி. அதை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அன்பு அண்ணன் ஜமால் அண்ணன் அதை அங்கேருந்து எனக்கு படம் அனுப்புகிறார் வாட்ஸ்அப்பில். அதே நம்ம ஊரில் இருக்கிற டிவியில் ஒரு தமிழ் பாடலோடு அவருடைய சிங்கப்பூர் டிவியில் சொல்கிறாங்க. வைரமுத்து சார் எழுதி பெருமையை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதுதான் சார், அதுதான். அதாவது நம்ம எவ்வளோ நிகழ்வு, அதாவது ஒரு பிரதமர் தன்னுடைய இறுதி சடங்கின் போது இந்த பாட்டு ஒலிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதன்படி அதை நிறைவேற்றுறாங்கன்றது எவ்வளோ பெரிய நிகழ்வு. அதை நம்ம ஊரில் மரியாதை ஒரு தமிழ் பாடலோடு அவருடைய இறுதி சடங்கு சென்றதுன்னு போடுறாங்க. ஏன் அப்போ சொல்லலாம் இல்லை, வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதி தேவா அவர்கள் இசையமைச்ச பொற்காலம் படத்திலிருந்து தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு பாட்டு சொல்லலாம். இது போல சார் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் எவ்வளோ காயம், இதெல்லாம் காயங்க, ரொம்ப காயம். ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஏதாவது ஒரு மன வேதனை ஒன்று நடக்குது. இது மாதிரி காயங்கள் ஏற்படுது. அது தெரியாத மாதிரி நடிக்கிறவன் தான் கலைஞன். இந்த வெற்றி நிச்சயம் சாங் அந்த இடத்துலேருந்து வரும் ஃபுல்லாக. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கும்போது அந்த சாங்கே கிடையாது. ஒரு மாண்டாஜாக பிளான் பண்ணோம். தட் இஸ் அவர் கஷ்டப்பட்டு இப்போது பேங்க் லோனு, அங்கேருந்து ஒரு மாடு எருமை அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறாரு. அதுலேருந்து ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்வீட் ஷாப்பு. அப்புறம் அது சின்ன டெம்போ ட்ராவலர். அடுத்தது பார்த்தா ஒரு சின்ன பெரிய வண்டி. அங்கேருந்து ஸ்லோவாக ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டல் பெருசாகி அந்த ஹோட்டல் இனாகரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வீடு வாங்குறாரு, பெரிய வீடு. அங்கேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணி அது ஏஜ் ஆகிடும். ஒரு 15 to 18 இயர்ஸ் அந்த ட்ராவலில் அவரோட ஹோல் மாண்டாஜ். அந்த பெரிய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பாம்பே போய் ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். ஸோ பாம்பே போய் அங்கே இருக்கிற சீராக் ஹோட்டல், ஜூஹு ஹோட்டல் எல்லாத்துலையும் ஷூட் பண்ணி அவரோட வாக்கிங் ஷாட்ஸு மாண்டாஜாக எடுத்துட்டோம் ஃபுல்லாக. என்னாச்சு, அவ்வளோ எடுத்து எல்லாத்தையும் போட்டு எடிட்டிங் ரூமில் நான் ஃபுல்லாக ஒரு ரீ ரெக்கார்டிங் சும்மா ஒரு மியூசிக்கை போட்டு அந்த மாண்டாஜெலாம் போட்டால் படம் சேலஞ்ச் சீனுக்கு அப்புறம்
எப்படி போகணும் டேக் ஆஃப் ஆனால் அப்படியே படம் வந்து விழுந்துடும். ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது. ஓகே, ஒரு மாண்டாஜ் 18 இயர்ஸ் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் பெரிய லெவலுக்கு அவர் வரத்துக்காக அவர் ட்ரை பண்ணுறது இதுதான் போயிட்டுருக்காங்க. ஏஜ் ஆகிடுத்து இதெல்லாம் வருது. ஆனால் டெம்போவே இல்லை, சேலஞ்ச் இல்லை, பவர் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிஸ்கஷன் வந்தது. சார் என்ன பண்ணினாலும் மாண்டேஜில் கிக்கு வரல சார். ஓகே, க்ரோத் வந்தது. பட் அப்போ ஒரு பாட்டு ரீரெக்கார்டிங்கில் டைமில் தான் இந்த பாட்டு வந்து பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்தது. அப்போது டிஸ்கஸ் பண்ணி வைரமுத்து சாரையும் கூப்பிட்டு தேவா சாரையும் கூப்பிட்டு இந்த டாபிக் பேசப்பட்டது. அப்போது வைரமுத்து சார்கிட்ட வந்து இதுதான் கான்செப்ட், இதுதான் நடந்திருக்கு, இதுதான் வரப்போகிறது, விஷுவல்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் சொன்ன உடனே நான் ஒரு எழுதிட்டு வரேன், அதுக்கு டியூன் பண்ணுறீங்களா கேட்டார் தேவா சார்கிட்ட. டெஃபினட்டாக சொல்லிவிட்டு அவர் எழுதின்னு வந்தார். அதுதான் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதின்னு வந்தார் தேவா சார். மாஸ்டர், தட் இஸ் ஒரு லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து எக்ஸலண்ட்டாக போட்டு அதை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதில் இருக்கிற அந்த எமோஷன் விடாமல் ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். சூப்பராக இருந்தது. ரெக்கார்டிங் முடிஞ்சுது. ஃபேண்டாஸ்டிக் சாங். அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வரும் அந்த பாட்டு கேட்டாலே. அந்த மியூசிக்கும் அந்த வார்த்தையிலும் அவ்வளோ பவர். அப்போ பாலைவன சோலை ரிலீஸ் ஆகுது. எல்லா பாட்டும் அவர் எழுதின அந்த படம் தான். அப்போ முதலாக பார்க்கும்போது அச்சமாக இருக்கும், ஆனால் விடியும் போது விளக்கில் என்ன மிச்சமாகவும் இருக்குன்றான். ஆனால் முதல் ராத்திரி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, விளக்க சீக்கிரமாகவே அணைச்சிருவாங்களாம். ஸோ என்ன மிச்சமாக இருக்குமா, மாலை சூடும் தேதி எண்ணி 10 விரலும் தேயும், அவள் இழுத்து விடும் பெருமூச்சில் ஈரச்சேல காயும், இங்கே வர்றா அப்படின்னு இழுக்கிறாரு. அப்போ வைரமுத்தோட ஃபோட்டோக்கெல்லாம் வரும் இல்லையா, குமுதத்தில், ஆனந்த விடலை, ஜெமினி சினிமாவில், அதுக்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கட் பண்ணி வீட்டில் ஓட்டுறது, சோத்தில் ஓட்டுறது, இப்படிலாம் வருது. இப்படிலாம் அவர் மேலே ஒரு காதல் இருந்துகிட்டு இருக்கும்போது விருதுநகரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே எல்லா காலேஜும் சேர்ந்து ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அந்த பேச்சு போட்டிக்கு நடுவராக வர்றாரு. அப்போ அந்த பேச்சு போட்டியில் நான் பேசுகிறேன், அவர் எனக்கு பரிசு கொடுக்குறாரு. அப்போ இன்னமும் நெருங்கிட்டு வீட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு லேண்ட்லைனை வாங்கிட்டு அப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஒரு பழக்கத்தோடு போய்கிட்டே இருக்கும்போது முதல் மரியாதை வருது சார். வந்தாக்க அந்த வைரமுத்து, பாரதி ராஜா, இளையராஜா 3 பேர் மேலேயும் கிறுக்கு பிடிச்ச ஒரு பக்குவம். இன்றைக்கி இந்த அஜித் படத்துக்கு, விஜய் படத்துக்கு தேட்டரில் போய் படுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த நைட் 1 மணி ஷோவுக்கு, அந்த மாதிரி இவங்க 3 பேர் மேலேயும் காதல் வயப்பட்டு கிடந்த காலம் அது. அப்போ முதல் மரியாதை ஆடியோ கேசட் வருது. அந்த ஆத்தங்கரை, அந்த நாணல் பக்கத்தில் ராதா ஜாக்கெட் இல்லாமல் நிற்கிறது, சிவாஜி அப்படி துண்டை தோளில் ஓட்டு நிற்கிறது. எப்பா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கேசட் கடை வாசலே நின்று முழு பாட்டையும் கேட்குறேன், 5 பாட்டையும் கேட்குறேன். அந்த முன்னாடி பேசியிருப்பா இல்லையா டைரக்டர், என் இனிய தமிழ் மக்களையில் தொடங்கி, அடேங்கப்பா என் கண்ணனின் கண்களுக்கு மட்டும்தான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க தெரியும், கேமராமேனை சொல்கிறாரு. அப்போ இதுகளெல்லாம் கேட்டு அப்படியே கரங்கி கிடந்த காலத்தில் நிலாவை பூமிக்கு வர சொல்லித்தான் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி கவிஞர் பேசினது. அந்த கம்பீர மலை கலங்கி அழும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுட்டு விரல் என்று தொட்டு துடைக்கிறது பூங்காத்துன்னு வரும்போது அப்படியே ஃபுல் கிறுக்கு பிடிச்சிச்சு சார். அப்படி கேர் ஆயிடுச்சு, போதை ஃபுல்லாக ஏறிச்சுன்னு வைங்களேன். அப்படி ஆரம்பித்து அப்புறம் கவிஞர் வைரமுத்துவோட டிவோட்டிங்கிற லெவலுக்கு வந்து அப்புறம் சென்னையில் வந்தால் பாரதி ராஜாட்ட தான் சேரணும்னு இருந்தது மாதிரி கவிஞர் வைரமுத்துட்டையும் நம்ம வேலை பார்த்துடணும், அவரை போய் பார்த்து அவர் மூலமாக தான் பாரதி ராஜா சார்ட்ட சேரணும் அப்படின்னு என்னை நான் மாற்றிக்கிட்டு அப்புறமா கவிஞர் வீட்டில் போய் சேர்ந்தேன். அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்னமோ குறையாமே இருக்குது சார். கவிஞர் மேலே நான் வச்சுருந்த காதல் எனக்கு குறையவே இல்லை என்னமோ. இப்போ தேவா சார் என்ன பண்ணிட்டாரு, சிச்சுவேஷனுக்கு ஒரு வித்தியாசமான கம்போசிஷன். அது தர தாரிரி தர தர அப்படி போகிறது. அது கட் வேர்ட்ஸாக வரும். தன்னானி தன்னானி தன்னா இப்படியே இந்த டியூனை கொடுத்த உடனே வைரமுத்து சார் வந்து, என்ன சார் என்ன பிரமாதமான சிச்சுவேஷன், இதுக்கு நான் எப்படி வார்த்தை எழுதணும்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தானே வார்த்தை நல்லா வந்து விழும். இது கஷ்டமாக இருக்குது சார், இது சாரி இது சரி வராதுன்ட்டார். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த டியூன் பிடிச்சி போச்சு சார். டியூன் நல்லா இருக்குது சார், ஆனால் சுரேஷ் வரணும் இல்லையா, நல்லா வார்த்தை வந்து விழணும் இல்லையா, இது இப்படி போட்டால் சொல்லுங்கள் தன்னானி 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 இப்படி போட்டால் என்ன தானே எழுதுறது இல்லை. தேவா சார் நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி கஷ்டமான சந்தம்லாம் போட்டால் லிரிக்ஸ் அடிபடும், வார்த்தை கொஞ்சம். அப்போ நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எழுதுவீங்க சார் அப்படின்ட்டேன். கவிஞர் வைரமுத்து இஸ் அ கிரேட் போயட், ஹீ வில் ரைட் அப்படின்ட்டேன். அப்படி பார்த்தாரு என்ன சரிச்சார், சரி பார்க்குறேன் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் எழுதின்னு வந்தார். பா ஜீனியஸ். அந்த பாட்டு அந்த கஷ்டமான சந்தத்தில் தி வே ஹி புட் லிரிக்ஸ் ஆன் தேட், அந்த சரணத்தில் அப்படியே அங்கே என்ன கதையில் என்ன தேவை எழுதி கொடுத்தாரு. அண்ட் ஜேசுதாஸ் அப்புறம் அந்த பாட்டை பாடும்போது இட் வாஸ் சச் அ கம்ப்ளீட் சாங், சச் அ மேஜிக்கல் சாங். அண்ட் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் த கேரக்டர், அவரோட
ஃபீலிங் எமோஷன் எல்லாமே அதில் வரும். ஒரு பெண் புறா. ஒரு பெண் புறா. வைரமுத்து சார் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அந்த லைஃப் அந்த சீனை கொண்டு வந்துட்டு இருப்பார் உள்ள. பொண்ணு இது மாதிரி அழகாக ஒரு பெண் பூரான்னு ஒரு பாட்டு, நல்ல மெலோடி. தாசனா ரொம்ப நல்லா பாடியிருப்பார். ஜெயசுதாஸ் சார். வைரமுத்து சார் லிரிக்ஸு எல்லா சாங்குமே எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஹீ டிட் அ மார்வலஸ் ஜாப். சோழா ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ 4th ஃப்ளோர் 8th ஃப்ளோர் அது சாகர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அதில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்ன ஸ்டூவர்டு, நான் கோட் போட்டு ஆர்டர் டேக்கிங் தான், அந்த மாதிரியான வேலை தான். அப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிட்டுன்னு வைங்களேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே 4 பேர் சாப்பிட வந்தாங்க, நைட்டு டின்னர் சாப்பிட வந்தாங்க. யாராருன்னா கவிஞர் பாலச்சந்தர் சார், டத்தோ சாமிவேல் மலேசிய மினிஸ்டர், எஸ்பி முத்துராமன் சார். இவங்க 4 பேரும் அங்கே டின்னர் சாப்பிட வந்தாங்க. நான் அங்கே வந்து ஹோட்டலில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை பார்த்துட்டார் கவிஞர். அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார் என்னை அங்கே பார்த்தோம். ஏ என்ன எங்கே இருக்கேன், நீ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம் இங்கே தான் இருக்கேன், வேறு வழி இல்லை, நான் எங்கே ஒர்க் பண்ண தெரியல, நான் காலத்தை போக்குறதுக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல். அவர் ஒரு செகண்ட் யோசிச்சார். சரி நாளை காலை வீட்டுக்கு வா அப்படின்னாரு. சரி அடுத்த நாள் காலை வீட்டுக்கு போயிட்டேன். போனோன்னே அங்கே அடுத்த நாள்லேருந்து கவிஞர் வீட்டில் ஜாயின் பண்ணுறது டக்குன்னு நடந்தது அது. பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் காலையில் போனாக்கா ரசிகர்களுக்கு கடிதம் எழுதுறது, அதான் என் வேலை. ஒரு நாளைக்கு 200 லெட்டருக்கு பதில் எழுதுவேன். விரலெல்லாம் வலிச்சு சார் சொல்லுவாங்க, ஆன்சர் சொல்லுவாங்க. கவிஞருக்கு ஒரு பண்டல் வரும் டெய்லி. போஸ்ட்மேன் வந்து 3 வாட்டி கொடுத்துட்டு போவார் ஒரு நாளைக்கு. 11 மணிக்கு ஒரு வாட்டி வரும், 2:30 மணிக்கு ஒரு வாட்டி, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு வாட்டி கொடுத்துருவோம். அத்தனை லெட்டரும் படிப்பார் சார். லெட்டர் 1.5 மணி நேரம் உட்காந்து லெட்டர் படிப்பார் சார். அவர் என்ன பண்ணுவார், அந்த லெட்டரை பார்ப்பார். பார்க்கும்போது அந்த அட்ரஸ் எழுதிக்கான் பார்த்தீங்களா, அவன் அதிலேயே பிடிச்சிடுவார். அவன் புத்திசாலி இல்லைன்ட்டு அவன் அந்த எழுத்தை வச்சு தூக்கி இந்த பக்கம் வச்சுருவார், படிக்க மாட்டார். நல்ல லெட்டராக தான் படிக்கிறதுக்கு இந்த பக்கம் வைப்பார். அப்படியே பிரித்து பாதி லெட்டர் பிரிச்சுடுவார். பிரிச்சுட்டு படிப்பார். அவ்வளோதான், அப்படி படிப்பார், படித்து அப்படி வைப்பார். அப்புறம் படித்து இப்படி வச்சுருவார். எதுக்கு பதில் எழுதணும், எதுக்கு எழுத வேண்டியதில்லை அப்படின்னு அவரே பிரித்து கொடுத்துருவாரு. ஒரு நாளைக்கு மினிமம் 50லேருந்து 60 லெட்டருக்கு பதில் எழுத வேண்டியிருக்கும். ஆமாம், உட்காந்து அப்படி எழுத வேணாம். அவரோட மொழி இருக்கணும், அந்த லெட்டரோட கண்டென்ட்டுக்கு பதிலாக இருக்கணும். அப்புறம் கவிஞரோட ஸ்டைலை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதுலேயும் 1000 லெட்டருக்கு அப்புறம் ஒரு 60 லெட்டர் எழுதிடுவேன். அவரோட கவிஞரோட லெட்டர் பேரில் 60 லெட்டர் எழுதிடுவோம். 60 லெட்டரையும் படித்து பார்த்து கையெழுத்து போடுவார். படித்து பார்க்கும்போது ஒரு 15 லெட்டர் கிழிச்சு போட்டுருவார். என்ன ஜாதக மொழி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டுருவார். அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீரைட் பண்ணுவேன். எந்த பாட்டுமே சார் அந்த ஸ்பாட் எழுதுவார் சார். ஒரு ஆட்டோக்காரன் பாட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை சார் அவர் எழுதுனது. கம்பெடுத்தா வேட்டைக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டைக்காரன். அந்த காந்தி கொம்பு வச்சிருக்காரு. காந்தி பிறந்த நாட்டுக்காரன் தான், ஆனால் அதே காந்தி கிட்ட இருக்கிற கம்பை எடுத்தா நான் வேட்டைக்காரன். அப்படி இருக்கும் சார் ஒவ்வொன்றும். என் கல்யாணம் அவர் தான் நடத்தி வச்சார். எங்கள் ஊரில் போடியில் வந்து என் கல்யாணம் வந்து அவர் தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணமே பண்ணிவிட்டேன். அப்புறம் பாஷா படத்தோட சாங் ரெக்கார்டிங் அன்றைக்கி முதல் பாட்டு ஸ்டைலில் தான் பாட்டு ரெக்கார்டிங். அந்த ரஜினி சார் கூப்பிட்டு வரான் முதல் பாட்டு ரெக்கார்டிங் மட்டும். அதை கூட அவாய்ட் பண்ணி என் கல்யாணத்துக்கு வந்தார், வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. அப்போ அதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு பெரிய டிவோட்டியாக இருக்கேன். கவிஞர் வைரமுத்துவை எனக்கு தெரியுங்கிறது எனக்கு ஒரு பலமாக இருக்குது. அவரோட கவிதைகளை உச்சரிக்கிறது அது மாதிரி ரொம்ப ரசிப்பேன் அவரோட கவிதைகளை. அவரை பக்கத்தில் இருந்து பார்த்தபோது என்ன மாதிரியான பிரமிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது? அவரோட கடின உழைப்பு சார். கடின உழைப்பு என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வாரமும் ஷெட்யூலிங் பண்ணுவார் சார். சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுவார். பாஸ்கரன் உட்கார எழுதுவார். எப்பா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாள் அப்படியே போகும் சார். அப்படியே போகும். வியாழக்கிழமை மதியம் 2லேருந்து 4 வரைக்கும் 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்பார். அப்படி சொல்லுவார் சார். வியாழக்கிழமைங்கிறது இன்னும் 6 நாள் கழிச்சு வரும். சனிக்கிழமை போகிற ப்ரோக்ராம் வியாழக்கிழமை 2 to 4 ஃப்ரீயாக இருக்கியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 2 to 4க்கு ஒரு வேலையை கிரியேட் பண்ணுவார். யோசிப்பார், ஏதோ ஒரு சந்திப்பு, இந்தியா டுடேக்கு கவிதை கேட்டாங்க, அதை எழுதிடலாம், நோட் பண்ணிக்க அப்படிம்பார். இப்படியே கடின உழைப்பு. மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூட மாட்டார். கொஞ்சம் நேரம் கண்ணாசரம் இல்லை, 50 வயசுக்கு மேலே அது கூட செய்ய மாட்டார். உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு நிழலில் ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அப்படி ஒரு பெரிய கடின உழைப்பு. ஏன்னா ஒரு இசையமைப்பாளரை முழுக்க சார்ந்திருக்கிறவன் ஒரு இயக்குனரும் கிடையாது, தயாரிப்பாளரும் கிடையாது, கவிஞர் மட்டும்தான், பாடல் எழுதுகிற லிரிசிஸ்ட் மட்டும்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லிரிசிஸ்ட்டை வந்து இளையராஜா வந்து முழுக்க மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டினார். டப்புன்னு உதச்சி தள்ளி விட்டார். அப்போது கவிஞர் வைரமுத்துக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனாலும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து அந்த காலகட்டத்தை கடந்து ரஹ்மான் என்ட்ரி வரைக்கும், அந்த சின்ன ஆசை வரைக்கும் அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ தான் அவர் நான் வேலை பார்த்த காலம். சிகரம் இந்த படங்கள் எழுதிட்டு இருந்தார். அந்த பிரிந்த பிறகு ஆமாம்,
அப்போ எங்கள் கடலோர கவிதைகள் தான் கடைசி படம். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு கவிஞரை. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் மேலே இருக்கிற பாசமும் நேசமும் குறையவே இல்லை எனக்கு. 3ஆம் உலக பொறுப்பு நடிகருக்கு வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். அது அவரோட எல்லா பக்கம் வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு பெரிய புல்லு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு டைட்டிலுமே வந்து ஒரு 20-50 காப்பி இருக்கும் வீட்டில். எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்குறது அவர் புக்கு தான் கொடுப்பேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.